ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா மொறுமொறுப்பான ஓமப்பொடி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஓம விதைகளை எடுத்துட்டு கடாயில் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த ஓமத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக மாவு பிசைகிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 1 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு எந்த அளவு சேர்த்தோமோ அந்த அளவு தான் அரிசி மாவும் சேர்க்கணும். அப்படின்னா தான் நல்லா மொறுமொறுப்பாக ஓமப்பொடி வரும். மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது வறுத்து அரைச்சோம்ல ஓமம், அதை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி சலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல சூடாக இருக்க எண்ணெயை 2 டேபிள் ஸ்பூன் அளவு இப்போ இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சூடான எண்ணெய் சேர்த்ததுனால மாவு இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கும். அதனால் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற ரெசிபீஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை இந்த மாதிரி இலகுவாக பிசைஞ்சிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். நமக்கு ரொம்ப கட்டியாவோ இல்லை தனியாவோ இருந்துச்சுன்னா இடியாப்ப உலக்குலேருந்து நமக்கு கரெக்டாக ஓமப்பொடி வராது. அவ்வளவுதான், மாவு பிசைஞ்சாச்சு. இனி இடியாப்ப உலக்கில் இந்த மாவை தூக்கி வைக்க வேண்டியதான். இதுதான் இடியாப்ப உலக்கு, முறுக்கு உலக்குன்னு சிலவங்க சொல்லுவாங்க. அடுத்ததான் ஓமப்பொடிக்குள்ளே சில்லு போட்டுக்கோங்க. குட்டி குட்டி ஓட்டையாக இருக்கிறது தான் ஓமப்பொடி சில்லு. நீங்கள் இடியாப்ப சில்லையும் யூஸ் பண்ணலாம். அது கொஞ்சம் பெரிய ஓட்டைகளாக இருக்கும். அதனால் ஓமப்பொடியும் கொஞ்சம் பெருசு பெருசாக வரும் நமக்கு. பிசைஞ்ச மாவை இடியாப்ப உலக்கில் வச்சாச்சு. அடுத்து என்ன, ஓமப்பொடியை எண்ணெயில் புழிஞ்சிட வேண்டியதான். ஒரு கடாயில் பொரிச்செடுக்கிற அளவுக்கு நிறைய எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிட்டான்னு பாருங்கள், அதாவது எண்ணெய் சூடாயிட்டான்னு பார்க்கறதுக்கு ஒரு சிட்டிகை மாவை இந்த மாதிரி எண்ணெயில் போட்டிங்கன்னா அது நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிட்டுன்னு அர்த்தம். வாங்க ஓமப்பொடியை புழியலாம். ஓமப்பொடியை பொழியிற நேரத்தில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் தணல் ஓவராக அடிக்காது. அதாவது வெப்பம் நமக்கு கையில் ஓவராக அடிக்காது. உங்களால் ஈஸியாக புழிய முடியும். இந்த மாதிரி புழிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஓமப்பொடி நல்லா வெந்ததும் பபுள்ஸ்லாம் அடங்கிரும். இந்த டைமில் வெளியே எடுத்துடலாம். வீட்லேயே நமக்கு மொறுமொறுப்பான ஓமப்பொடி தயார். இந்த மாதிரியே மீதி இருக்கிற எல்லா மாவையும் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இது நல்ல சூடு ஆறுனதும் ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுருங்க. எவ்வளோ நாள் ஆனாலும் இது கெடாமல் இருக்கும், மொறுமொறுப்பாகவும் இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓமப்பொடியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு, மொறுமொறுப்பாக இருந்துச்சா எப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேறொரு ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.